அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். ஐயா, நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுலையே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பொருளாதாரத்தை நீங்கள் பணத்தை சம்பாதிக்காமல் இங்கே எதையுமே செய்ய இயலாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொருளாதாரத்தை ஏன் நீங்கள் மேம்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இதற்கான ஒரு தெளிவை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ நம்ம சொன்னது வேறு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் வேறு. என்ன அப்படின்னால், இந்த பொருளாதாரத்தில் நாம் மேம்படணும் அப்படின்னு கேட்டிங்கனால், உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு நீங்கள் என்ன பண்ணணும், சம்பாரிச்சிக்கணும். உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் சம்பாரிச்சிக்கணும். ஆனால் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னால், உங்களுடைய 8 மணி நேரம் வேலை செய்கிறது 10 மணி நேரம் 12 மணி நேரமாக ஆகும். அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகும், அதனால் பிரச்சனை உருவாகும். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது எதுக்காக? நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதுக்காக தான். ஆனால் இப்போ நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க, அந்த மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னால் மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சி எங்கே போச்சு அப்படின்னால் அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ நீங்கள் சம்பாதிக்கும் போது பலவிதமான சூழ்நிலைகளில் ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடும்போது பலவிதமான நெருக்கடியில் சிக்கிக்கொள்கின்றீங்க. அதனால தான் இந்த ஆசை என்பதை அளவாக வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்காக தான் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சிங்க, உங்கள் வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சிங்க. அதுக்கப்புறமா எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேமிக்கிற அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சிங்க. அதுக்கப்புறமா எல்லாமே பணம்னு பணத்துக்காகவே உங்கள் ஆயுளை போக்கிடாதுங்க. பணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல, பணமே எல்லாத்தையும் நிர்ணயிச்சிடாது. பல வியாதிகள் இருக்குது, பணம் கொடுத்து நீங்கள் க்யூர் பண்ணவே முடியாத வியாதிகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம உடலை பாதுகாத்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சரியான ஓய்வு எடுத்துக்கணும். பணனே நீங்கள் அலைஞ்சி நீங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க அப்படின்றத